வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் 2017ஆம் ஆண்டு கேட்கப்படல வரலாற்று கேள்விகள். மொத்தம் 26 கேள்விகள். வாங்க கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாமினி அரசர்களை கால வரிசைப்படி பட்டியலிட்டு சரியான விடையை தேர்ந்தெடு. 1 அலாவுதீன் பாமன் ஷா, 2 மூன்றாம் முகமது ஷா, 3 அகமது ஷா, 4 ஃபெரோஷா. சரியான பதில் டைரெக்டாக நம்ம பதிலுக்கு போகிறோம். 1 4 3 2 அலாவுதீன் பாமன் ஷா, ஃபெரோஷா, அகமது ஷா, தென் மூன்றாம் அகமது ஷா. இரண்டாவது கேள்வி, சமயத்தின் 22வது தீர்த்தங்கர் யார்? ரிஷபர், பத்ரபாகு, பார்சவா, நேமிநாதா. சரியான பதில் நேமிநாதா, டி. மூன்றாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணத்தை கவனி. மேலும் கீழ்கண்ட குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று ஏ, கோவில்கள் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்லாமல் அவை தமிழக மக்களின் கலாச்சார பொருளாதார வாழ்க்கையை பூர்த்தி செய்யும் இடமும் ஆகும். காரணம், கோவில்கள் கட்டுமான பணியில் மற்றும் நிர்வாகத்தில் கட்டட வல்லுநர்களையும் கைவினை கலைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பினை வழங்கியது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஆனது ஏக்கான சரியான விளக்கமாகும். பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஆனது ஏக்கான சரியான விளக்கம் அல்ல. சி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. டி, ஏ தவறு ஆனால் ஆர் சரி. சரியான பதில் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் ஆனது ஏக்கான சரியான விளக்கம் அல்ல. நான்காவது கேள்வி, விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஹிசார் வரை 150 மைல் நீளமுள்ள கால்வாய் அமைத்தவர் யார்? 1 ஏ குத்புதீன் ஐபக், பி ஃபெரோஷா துக்ளக், சி ஹசீர் கான், டி சிக்கந்தர் லோடி. சரியான பதில் பி ஃபெரோஷா துக்ளக். ஐந்தாவது கேள்வி, ரக்சாஸ் மற்றும் தகடி கிராமங்கள் எந்த பேருடன் தொடர்புடையது? ஏ தலைக்கோட்டை போர், பி தக்கோல போர், சி பானிப்பட்டு போர் 1761, டி அடையாறு போர். சரியான பதில் ஏ தலைக்கோட்டை போர். ஆறாவது கேள்வி, குடை கிட்மார்கள் இயக்கத்தை அமைத்தவர்? ஏ அப்துல் கபார் கான், பி சையத் அகமது கான், சி லியாகத் அலி கான், டி முகமது இக்பால். சரியான பதில் ஏ அப்துல் கபார் கான். ஏழாவது கேள்வி, அட்டவணை 1 மற்றும் 2 கீழ்காணும் வரிசைகளை பயன்படுத்தி தொடர்புபடுத்துக. அட்டவணை 1 2 மதன் மோகன் மால்வியா, ஆசாத் ஹிந்த் ஃபாஜ், ஏஓ ஹியூம் தன்னாட்சி இயக்கம், அன்னி பெசன்ட் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ நம்ம நேரம் எப்போ மாதிரி நேர பதிலுக்கு போயிடலாம். பதில் 3 4 2 1 பி. மதன் மோகன் மால்வியா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், ஏஓ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸ், அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கம், சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்த் ஃபாஜ். எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது? ஏ ரஹமத் அலி பாகிஸ்தான், பி வினோபாவே 2வது தனிநபர் சத்தியாகிரகம், சி லின்லித்தோ ஆகஸ்ட் நன்கொடை, டி ராஜாஜி குலக்கல்வி திட்டம். சரியான பதில் பி வினோபாவே 2வது தனிநபர் சத்தியாகிரகம். 9வது கேள்வி, வகுப்புவாத அறிக்கையினை இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த நாள்? ஏ ஆகஸ்ட் 16 1932, பி செப்டம்பர் 20 1932, சி 17 நவம்பர் 1932, டி ஆகஸ்ட் 16 1946. சரியான பதில் ஏ 16 ஆகஸ்ட் 1932. 10வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளின் தவறானதை தேர்ந்தெடு. ஏ சர்வஜனிக் சபை எம்ஜி ரானடே, பி இந்திய தேசிய காங்கிரஸ் ஏஓ ஹியூம், சி லண்டன் இந்திய சங்கம் தாதாபாய் நவ்ரோஜி, டி மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சுரேந்திரநாத் பானர்ஜி. சரியான பதில் டி மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சுரேந்திரநாத் பானர்ஜி. 11வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? ஏ சரோஜினி நாயுடு, பி அன்னி பெசன்ட், சி விஜயலட்சுமி பண்டிட், டி இந்திரா காந்தி. சரியான பதில் பி அன்னி பெசன்ட். 12வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை குறியீடு தேர்வு செய்க. தண்டி யாத்திரை, கராச்சி காங்கிரஸ்,
மூன்றாம் வட்டமேஜை மாநாடு லாகூர் காங்கிரஸ். நம்ம நேர பதிலுக்கு போக போகிறோம். as usual 3, 1, 2, 4 தண்டி யாத்திரை 1930, கராச்சி காங்கிரஸ் 1931, மூன்றாம் வட்டமேஜை மாநாடு 1932, லாகூர் காங்கிரஸ் 1929. 13வது கேள்வி. கீழ்காண்பவைகளை கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. 1 சைமன் கமிஷன், 2 காந்தி இர்வின் ஒப்பந்தம், 3 மூன்றாவது வட்டமேஜை மாநாடு, 4வது தண்டி யாத்திரை. ஆர்டர் என்னன்னா 1, 4, 3, 2. முதல்ல நடந்தது சைமன் கமிஷன், அப்புறம் தண்டி யாத்திரை, அப்புறம் மூன்றாவது வட்டமேஜை மாநாடு, அப்புறம் காந்தி இர்வின் ஒப்பந்தம். டி. 14வது கேள்வி. கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானவற்றை சுட்டி காட்டுக. ஏ. இந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர். பி. சிந்து சமவெளி மக்கள் நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம். சி. சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. டி. பெருங்குளியல் குளம் ஹரப்பாவில் காணப்பட்டது. சரியான பதில் சி. சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. 15வது கேள்வி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு ஆதரவு கொடுத்த சமூக சீர்திருத்தவாதியின் பெயர். ஏ. ஈவே ராமசாமி நாயக்கர், பி. டி.எம். நாயர், சி. சி.என். அண்ணாதுரை, டி. நடேச முதலியார். சரியான பதில் ஏ. ஈவே ராமசாமி நாயக்கர். 16வது கேள்வி. கீழ்காண்பவைகளில் ஐரோப்பிய போர் மூன்றாம் கர்நாடக போருடன் தொடர்புடையது. ஏ. 7 ஆண்டு போர், பி. ஆஸ்திரிய வாரிசுரிமை போர், சி. ரோஜாப்பூ போர், டி. ஆஸ்திரிய பிரஷ்ய போர். சரியான பதில் ஏ. 7 ஆண்டு போர். 17வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? மிர்பக்ஷி, இராணுவ ஆலோசகர், முக்தா சாஹிப், பொதுமக்களின் நடத்தைகளை தணிக்கை செய்பவர், கொத்வால், நிதி வசூலிப்பவர், குவாஹி உல் குவாசத், நிதி அலுவலர். சரியான பதில் சி. கொத்வால், நிதி வசூலிப்பவர். 18வது கேள்வி. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. பட்டியல் 1 அண்ட் பட்டியல் 2. ஏ. காலிபங்கன் காம்பே வளைகுடா, பி. கார்கோட்டா மதுரை, சி. லோத்தல் ராஜஸ்தான், கீழடி குஜராத். நேரே பதிலுக்கு போயிடலாம். பி. 3, 4, 1, 2 3, 4, 1, 2. காலிபங்கன் ராஜஸ்தான், கார்கோட்டா குஜராத், லோத்தல் காம்பே வளைகுடா, கீழடி மதுரை. 19வது கேள்வி. இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி எனும் அமைப்பை உருவாக்கியவர். ஏ. ஹர்தயால், சி. சியாம்ஜி கிருஷ்ணவர்மா, சி. மதன்லால் திங்ரா, டி. வி.டி. சவார்கர். சரியான பதில் பி. சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. 20வது கேள்வி. கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. 1 சூரத் பிளவு, 2 முஸ்லீம் லீக் தோற்றம், 3 வங்கப் பிரிவினை, 4 வங்காளத்தின் மறுஇணைப்பு. பதில் நேருக்கு போயிடலாம். சி. 3, 2, 1 அப்புறம் 4. ஸோ வங்கப் பிரிவினை, அதற்கடுத்து முஸ்லீம் லீக் தோற்றம், சூரத் பிளவு, இறுதியாக வங்காளத்தின் மறு இணைப்பு. 21வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? 1 ராஜாஜி மாற்ற வேண்டுவோர், வாஞ்சிநாதன் ராபர்ட் வில்லியம் ஆஷ், கு. காமராஜ் 1952 தமிழகத்தின் முதலமைச்சர், சத்தியமூர்த்தி மதுரையின் மேயர். ஏ. 1, பி. 2, சி. 3, டி. 4. சரியான பதில் பி. 2. 22வது கேள்வி. 1934 பாட்னாவில் நடைபெற்ற அகில இந்திய சோசலிச கட்சி மாநாட்டின் தலைவர் யார்? ஏ. எம்.என். ராய், பி. ஆச்சாரிய நரேந்திர தேவ், சி. சம்பூர்ணநாத், டி. ஸ்ரீ பிரகாஷா. சரியான பதில் பி. ஆச்சாரிய நரேந்திர தேவா. 23வது கேள்வி. விதவை மறுமணம் எந்த ஆண்டு சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டது? ஏ. 1955, பி. 1956, சி. 1957, டி. 1958. சரியான பதில் பி. 1856. 24வது கேள்வி. பின்வரும் இணைகளில் கருத்தில் கொள்க, சரியான இணையை தேர்வு செய்க. உட் அறிக்கை 1884, ஹண்டர் கமிஷன் 1882, பல்கலைக்கழக சட்டம் 1880, வாரதா கல்வி முறை 1904. ஏ. 1 மற்றும் 4, பி. 2 மட்டும், சி. 1 மற்றும் 2, டி. 2 மற்றும் 3. சரியான பதில் சி. 1 மற்றும் 2.
25வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? இந்தியன் மிரர், டிஎன் தாக்கூர், வந்தே மாதரம், மேடம் காமா, ட்ரிபியூன், டிஎஸ் மஜிதா, பாம்பே ஹெரால்ட், ஜே.ஏ. ஹிக்கி. ஏ மட்டும் சரி, பி ஏ மற்றும் பி சரி, சி பி மற்றும் சி சரி, டி மட்டும் சரி. சரியான பதில் டி மட்டும் சரி. 26வது கேள்வி. கீழ்கண்ட இணையை கவனி. ருக்மணி தேவி அருண்டேல், கலாக்ஷேத்ரா, ரவிசங்கர் சங்கீத நாடக அகாடமி, எம்.எஸ். சுப்புலட்சுமி, ராமன் மார்க்செஸே பரிசு, ஜே. கிருஷ்ணமூர்த்தி, பாரத ரத்னா. மேற்கண்ட இணையில் எது தவறானது? ஏ 1 மற்றும் 4 மட்டும், பி 2 மட்டும், சி 4 மட்டும், டி 2 மற்றும் 3 மட்டும். சரியான பதில் சி 4 மட்டும். நன்றி. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வரலாற்று கேள்வி நம்ம பார்ப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.